Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 50 கோடி ரூபாய் முதல் கட்டமாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் நிதிகளை ஒதுக்கி வருகின்ற பேரிடர் ஏற்படுகின்ற எந்த பணிகளாக இருந்தாலும் உடனுக்குடன் நிவாரணப் பணிகளை ஆற்றுவதற்காக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நிதிகளை வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய தென்மேற்கு பருவமழை குறைவாக இருப்பதால் நீர்நிலைகள் அணைகள் நீர் பற்றாக்குறை இருப்பதால் குடிநீருக்காக எப்படி செயல்படுத்துவது, கால்நடைகள் விவசாயத்தை எப்படி பாதுகாப்பது என்ற முறையில் அந்த பணிகளை ஆய்ந்து வருகிறார்கள். வடமேற்கு பருவமழை வருகிற போது அதை எப்படி அந்த தாக்கத்தை சரி செய்வது, அதிலிருந்து மக்களுக்கு எந்த இடர்பாடுகள் இல்லாமல் காப்பாற்றுவது என்ற நிலையை மனதிலே கொண்டு அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கும் நம்முடைய பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக புதிதாக 55 கோடி ரூபாயிலே பொலிவோடு பயிற்சி மையங்கள், ஆராய்ச்சி மையங்கள் போன்றவர்களை உருவாக்கி உடனுக்குடன் மக்களுடைய வெப்பநிலை, பருவமழை அனைத்தும் மக்களுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகளை முதலமைச்சர் அவர்கள் துவங்கியிருக்கிறார். சிறப்பு இந்த பயிற்சி உண்மையான இங்கே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை அவங்களும் இருந்திருக்காங்க. இப்போ மற்ற டிஸ்ட்ரிக்டில் குறிப்பாக ஒரு சில மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விருதுநகர் மாவட்டம், ராம்நாடு மாவட்டம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாகவும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. விருதுநகர் பொறுத்த வரைக்கும் சிவாசி இந்த பட்டாசு கடிச்சா அவங்க எப்போவுமே வெப்பமாக இருக்கும் அந்த பூமியினால. இப்போ அந்த மாதிரி அவங்களுக்கான ஸ்பெஷல் இது நம்ம பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக ஏதாவது பண்ணுறோமா? பேரிடர் மேலாண்மை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு வித்தியாசமான வெப்பநிலை இருக்கிறது. நீலகிரி, கொடைக்கானல் போன்ற பகுதியில் வேறு, அதே போல் ஏற்காடுக்கு வேறாக இருக்கும். அதே போல் சில பகுதிகளில் நீங்கள் குறிப்பிடுவதை போல ராம்நாடு, அங்கே பார்க்கின்ற போது ராம்நாடு, விருதுநகர் போன்ற பகுதிகளில் நீங்கள் சொல்வதை போல வெப்பநிலை கூடுதலாக இருக்கும். புதுக்கோட்டை போன்ற பகுதியில் என்றைக்குமே மழை குறைவாக இருக்கின்ற பகுதிகளாக அந்த பகுதியில் இருக்கிறது. அதற்காகத்தான் இது போன்ற கருத்தரங்கள், கருத்துக்களை கேட்டு மாவட்ட வாரியாக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பரிந்துரையின் பேரில் முதலமைச்சருக்கு பல்வேறு கடிதங்கள் அனுப்பப்பட வேண்டும். என்ன நிலை இருக்கிறது என்பதை முதலமைச்சர் ஆய்ந்து வருகிறார். ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் உடனடியாக நாள்தோறும் என்ன நிலைமைகள் இருக்கிறது என்பதை நாள்தோறும் ஆய்ந்து வருகிறார், ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். ஆகவே அந்த பணிகள் எங்கெங்கே நீங்கள் சொல்வதைப் போல வெப்பநிலைகள், நீர்நிலைகள் குறைந்து கொண்டிருக்கிற இடம், குடிநீர் பற்றாக்குறை எங்கே இருக்கிறது என்பதையெல்லாம் ஆய்ந்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக எங்கள் துறையின் சார்பாக பல்வேறு புள்ளி விவரங்களை அரசுக்கு எடுத்துச் சொல்வதற்கு இது ஏதுவாக அமைந்திருக்கிறது. தமிழக அரசுடைய அனுமதி தேவையில்லைன்னு சொல்லி நேற்று பார்லிமெண்ட்ல மத்திய இணையமைச்சர் நீர்வளத்துறையில பதில் கொடுத்திருக்காங்க. இது தமிழக அரசு எப்படி எதிர்கொள்ள போகுது? முதலமைச்சரும் வரக்கூடிய திங்கட்கிழமை போறாரு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது போன்ற கருத்துக்கள் அடிக்கடி கேள்விகளாக கேட்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்தவரையில் அவருடைய கனவிலே இருப்பது காவிரி டெல்டா பகுதியினுடைய நீரை, மழை நீரை வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிற போது அது வருகின்ற நீரை மேகதாது அணை போன்ற அணைகளை கட்டுவது ஒரு செங்கல் கூட எடுத்து வைப்பதற்கு அனுமதிக்க மாட்டார். தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு பாடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்கப்படாத நிலையே இருக்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, எங்களை பொறுத்தவரையிலும் ஆளுநரை முதலிலே தமிழ்தாய் வாழ்த்து பாடியதற்கு பிறகுதான் ஆணு உரை ஏற்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏதோ ஒரு இடத்துல நடைபெற்றது, இப்போது திடீரென்று கேட்கிறீர்கள். அதற்கான இந்த துறையினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அதற்கான பதிலை அளிப்பார். ஆட்சி காலத்தில் மழைநீர் வடிகால் பணிகள் சென்னை முழுவதும் நடைபெற்று இருந்தது. அது முழுமையா முடிவடைஞ்சிருக்கா? வடகிழக்கு பருவமழையை சென்னையில் எதிர்கொள்வதற்கு நம்ம என்ன மாதிரி மேற்கொள்ள போறோம்?
ஏன்னா அந்த பணிகள் முழுமையாக முடிஞ்சது. ஏன்னா அவங்களே 80% முடிச்சு சொல்லியிருந்தாங்க. விரைவாக அதை ஆய்வு பண்ணல. விரைவாக அந்த பணிகளை நகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை சேர்ந்து அந்த பணிகளை வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 2-3 மாதங்கள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் பொறுத்திருந்து அந்த கேள்வியை கேட்கலாம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியான இதில் தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு பரிசீலிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அதுக்கு சர்ச்சை வந்துச்சு. அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை தற்போது பார்த்தோம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.